பின்னால் பார்க்குறீங்கள எருசலேம் பட்டணம், அந்த அழகாக தெரிகிறது. இங்கேருந்து பார்க்க நல்ல ஒரு அருமையான ஒரு இடம். எங்கே இருக்கிறன்னு தெரியுமா? ஒலிவமலையில், ஒலிவமலை சரிவில். நம்ம லூக்கா 19 அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து எருசலேமிலுக்கு பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார் அப்படின்னு ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்குல்ல, இந்த இடம்தான். இங்கிருந்து இந்த பட்டணத்தை பார்த்து ஒரு கண்ணீர் விட்டு அழுதார். இந்த மலையில் இயேசு கண்ணீர் விட்ட இடத்துல ஒரு அழகான சின்ன ஆலயம் கட்டி இருக்கிறாங்க. அதனுடைய கோபுரம், அந்த அமைப்பு கண்ணீர் துளியை போல அமைச்சிருக்கிறாங்க. இயேசு இங்கிருந்து தான் பட்டணத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார். ஏன் அப்படிலாம் அழணும் அப்படின்னு நமக்கு நினைக்க தோன்றும். ஒரு பட்டணத்தில் காணப்படுகிற பாவ அருவருப்புகளை நிமித்தம் அவளுக்கு வரக்கூடிய அழிவு நியாயத்தீர்ப்பை நினைத்து இயேசு கண்ணீர் விட்டு அழுதார். ஐயோ, எங்க பாவத்தை விட்ட மனம் திரும்பலையே, சமாதானத்திற்கு ஏற்றவளை அறிந்து கொள்ளவில்லையே, ஆண்டவர் துணை வாய்ப்பு கொடுத்தது அறியாம போனார்களே என்ற ஒரு வேதனை. ஏன்னா கிபி 70 ரோமருடைய படைகள் எருசலேமை முற்றுகையிட்டு பட்டணத்தை தரைமட்டமாக்கிட்டாங்க. எருசலேம் தேவாலயத்தை இடிச்சிட்டாங்க. எருசலேம் பட்டணம் முழுத ரத்த ஆறு ஓடினது. காரணம், அந்த பாவத்திற்கேற்ற நியாயத்தீர்ப்பின் தண்டனை. அது தான் உண்டாக்கின பட்டணமா இருந்தாலும், தானே ஆண்டவர் கட்டி கொடுத்த தேவாலயமாக இருந்தாலும், பாவத்துக்கு இடம் கொடுத்து பாவத்தை விட்ட மனம் திரும்பாம துணிகரமா பாவத்தில் இருந்தால் கர்த்தர் நியாயம் தீர்த்து விடுவார் என்பதற்கு இந்த பட்டணமே ஒரு உதாரணம். நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும் அப்படிதான். அதனால் ஆண்டவர் நம்ம மேல் அன்பு கூர்ந்து நம்மோட பேசும்போது உணர்த்தும் பொழுது மனம் திரும்பி பாவத்தை விட்டு விலகி தேவனுக்கு பயந்து வாழ்கிற வாழ்க்கை வாழணும். அதுக்கு தான் இது சாட்சியாக இருக்கிறது. சரி, ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தை சொல்றார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏசாயா 42 அதிகாரம் 16 ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன். உங்களை பார்த்து சொல்றார், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளை வெளிச்சமாய் மாற்றுவேன், கோணலான காரியத்தை செவ்வையாக்குவேன்னு வாக்கு கொடுக்கிறார். உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு பகுதி இருளாக இருக்கிறது. உங்க குடும்பத்துக்குள்ள, உங்களுடைய பிசினஸ்ல, உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில, உங்களுடைய ஊழியத்துல ஒரு பகுதி ரொம்ப வெளிச்சமா இருக்குது, ஒரு பகுதியில இருள் காணப்படுகிறது. என்ன பண்றதுன்னே தெரியல, இருட்டுல தடவி திரிகிறதை போல இருக்கிறது. இந்த காரியம்தான் எங்களுக்கு பிரச்சனை. இந்த தேவைக்கு என்ன பண்ணன்னு தெரியலாம இருட்டுல தடுமாறுகிறோம். என் பிள்ளை இப்படி இருக்குது, கணவர் இப்படி இருக்கிறார், என் மனைவி இப்படி இருக்கிறார், என்ன பண்ணனே தெரியல அப்படின்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? அந்த இருளான காரியத்தை கர்த்தர் வெளிச்சமாய் மாற்றுவாராம். கோணலாய் இருக்கிறதை செவ்வையாக்குவாராம். பயப்படாதங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கிற இருளை வெளிச்சமாய் மாற்ற கர்த்தர் வாக்கு கொடுத்துட்டார்ல. நீங்க சொல்லணும், ஆண்டவரே, இதுதான் என் வாழ்க்கையில இருள் இந்த பகுதியில் இருக்குது, ஒரே தடுமாற்றமா இருக்குது, வெளிச்சமா மாற்றுங்க. இந்த கோணலான காரியத்தை செவ்வைப்படுத்துங்க. என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, கணவருடைய வாழ்க்கையில, என் பிசினஸ் காரியத்துல, என் ஊழிய காரியத்துல மாற்றுங்க ஆண்டவரை, செவ்வையாக்குங்கன்னு ஜெபிச்சு பாருங்க. கட்டாய மாற்ற வரும். ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவரே, உம்முடைய ஜனத்தினுடைய இருளை வெளிச்சமாக்குவேன், கோணலாந்த செவ்வையாக்குவேன்னு வாக்கு கொடுத்தீங்களே. இந்த மகன், இந்த மகள் ஜெபிக்கிறாங்க. இன்றைக்கு அவனுடைய வாழ்க்கையில இருளான காரியங்கள் மறைந்து வெளிச்சம் உண்டாகட்டும். கோணலான காரியத்தை செவ்வையாக்கி மகிழ பண்ணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.